அப்படியே ஜாலியா இருக்கலாம். ஏங்க என்ன முகத்துல அம்பிட்டு சிரிப்பு? அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தேனு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு உறவு தான் நல்லா அமையும் தேனு. வைஃப், மாமியாரு, மச்சினிச்சி எல்லாருமே நல்லவங்களா அமைஞ்சிருக்காங்க. ஆமா தேனு, நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் போல. நானும் தாங்க. இந்த வீட்ல மத்தவங்கள எப்படியோ, ஆனா எனக்கு புருஷனும் மாமியாரும் நல்லவங்களா அமைஞ்சிட்டாங்க. ஓ, நீங்க குடோன் தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லி போனப்போ நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஆ, அப்போ எனக்கு அத்தை சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாங்க தெரியுமா? அம்மா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ம், அவங்களும் உன்ன மாதிரிதான் ஒரு அப்பாவி, ரொம்ப நல்லவங்க. என் அம்மா மாதிரிதான் அவங்களும் என்ன பாத்துக்கிறாங்க. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? இனி நீ அழுகிறதுக்கான வேலையே இருக்கக்கூடாது, சரியா? ம்? அப்படியே அழுக சத்தம் கேட்டா அது நம்ம குழந்தை அழுகிற சத்தமா தான் இருக்கணும். ம்? என்ன தேனு? ஏய், போங்க. ஏய், என்ன குழந்தைன்னு சொன்னதுக்கே வெக்கப்பட்டா எப்படி? வெக்கத்தெல்லாம் இங்கேயே விட்டுருமா, கொடைக்கானலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடாத. கொடைக்கானலுக்கு போதுங்களா? இது நமக்கு தெரியாம போச்சே. எப்ப போதுங்க? ம்? நாம தனியா 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும்ல? ம், ஆமா தேனு, நானும் அதான் நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் நல்ல புரிதல் வரணும்னா கொஞ்ச நாள் தனியா இருக்கணும். அப்பதான் ஒருத்தர் பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும். அங்க ரொம்ப குளிரும்ல, ம், நம்ம ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் எதுக்கு? லக்கேஜ் எல்லாம் சேர்க்க வேண்டாம். அப்புறம் அதை யார் தூக்கிட்டு தெரியவா? அப்போ குளிருச்சுன்னா எனக்கு நீ சொட்டரு, உனக்கு நான் சொட்டரு. போங்க. ஐயோ, கருமம் கொஞ்சக்குதுங்க ரெண்டும். ஏய், ஹனிமூன் ட்ரிப் தானே போறோம், அப்படிதான் இருக்கணும். நீ வேணா அங்க வந்து பாரு, ஜோடிங்கெல்லாம் எவ்வளவு ரொமான்ஸா இருக்காங்கன்னு. யாரோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம். நம்ம அங்க போறது 4 இடம் பார்த்து நல்லா பேசி தெரிஞ்சுக்கதான். அதுக்கு மட்டும் தானா? ஆமா, வேற எதுக்கு? கடவுளே. ஐயோ, ச்சே. ஐயோ, அம்மாச்சி பேபி ஏறிட போகுது அம்மாச்சி. மெதுவா. அவ டிராவல் ஏஜென்சில வேலை பார்த்துட்டு இருக்கால, அங்க இருந்து இவங்களுக்கு டூர் போறதுக்கு ஏதோ திட்டம் போட்டு கொடுத்திருக்கா. அவளே டிக்கெட் எல்லாம் புக் பண்றாளாம். இந்த அளவுக்கு அவளுக்கு திமிராயிடுச்சா? என் வீட்டுக்குள்ளேயே என்ன மீறி போற அளவுக்கு எல்லாரையும் திருப்ப பாக்குறாள் அவ. நீங்க வேற, அவ பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்க அம்மாச்சி. ஒரு வேலை சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பிளான் பண்றாளோ? இருக்கும். ஆனா ஒண்ணு, இப்ப மட்டும் அவங்க கொடைக்கானலுக்கு போனாங்க, அப்புறம் நம்மளால எதையும் தடுக்க முடியாது அம்மாச்சி. நாம 2 பேரும் பிளான் போடுறத விட அவளுங்க 2 பேரும் நல்லாவே பிளான் போடுறாளுங்க. அம்மாச்சி, அவ்வளவுதான். அவங்க வெளியூர் போனாங்கன்னா நம்ம பிளான் எல்லாம் கைய விட்டு போயிடும். இது வரைக்கும் நம்ம தடுத்து வச்சிருக்கிற சாந்தி முகூர்த்தமும் நடந்துரும். கொடைக்கானல்ல இருந்து வரும்போதே தேன்மொழி மாசமாய் வந்தாலும் வந்துருவா. பாருங்க. சும்மா எதுக்கு இப்படி எல்லாம் கற்பனை பண்ற? அம்மாச்சி, வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி எதுவும் நடக்காது. இந்த வீட்டுக்கு முதல்ல வர்ற வாரிசு உன் வயித்துல பிறக்கிறதா தான் இருக்கும். அது நீங்க தான் சொல்லிட்டே இருக்கிய, ஆனா அது அவ பண்ணிடுவா போல இருக்கே. சொல்லாம கொள்ளாம வெளியூருக்கு போற அளவுக்கு அவங்களாவே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. இவங்கள போகாதன்னா சொல்ல முடியல, அப்புறம் நாம தான் சாந்தி முகூர்த்தம் நடக்க விடாம பண்றோம்னு தெளிவா தெரிஞ்சிரும். இப்போ என்ன பண்றது? அதெல்லாம் சொல்ற விதத்துல சொல்லணும். அந்த திமிர் பிடிச்சவ
அக்காவோட வாழ்க்கையில விளக்கேத்தணும்னு நினைக்கிறா போல. அதை எப்படி சத்தமே இல்லாம ஊதி அணைக்கிறேன்னு பாரு. ஆ. ம். பாட்டி ம். உள்ள வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறிய? ஆ. ஆ. அப்புறம் என் வீட்டுல என்னையே வரவேற்கிறியா? ஆ, நல்லா இருக்கு. ஆமா, என்ன பண்ற? ட்ரெஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருந்தேன். அதே கண்ட மெனிக்கு துணிகளை போடாதேன்னு அன்னைக்கே சொன்னேன்ல, அப்பப்பவே அடுக்கி வைக்க மாட்டியா? அடுக்கிட்டு தான் இருந்தேன் பாட்டி. ஆ. கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சு, அதான் சரி பண்ணேன். ஆ. முதல்ல உன்னை சரி பண்ணணும். அதான் எனக்கு முக்கியமான வேலை. இல்ல இந்த குடும்பம் கலைஞ்சு போயிடும். ஆ. ஆமா, இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தல்ல, ம், நிஜமாவே உனக்கு நல்லா போட தெரியுமா? இல்ல சும்மா அரைகுறையா செய்றியா? பாட்டி நல்லா தான் பாட்டி பண்ணுவேன். மாமாக்கு கூட பண்ணி கொடுத்தேன். அவர்கிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க.